ஹாய் guys, குட் ஈவினிங். ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ் இந்த வருண் பேசுகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பிக் ஜிடிஸ் அண்ட் பிக் ஸ்டிங்ரே சீசனுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ராட், சர்ஃப் காஸ்டிங் ராட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதில் வந்து நம்ம ப்ரீமியமான டைவா பிராண்ட்லேருந்து 15 ஃபீட் ராட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ பாருங்கள், ஒரு ப்ரீமியம் பவுச்சோட உங்களுக்கு டைவா பிராண்ட்லேருந்து இந்த ராட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு 3 செக்ஷன் ராடு, 3 பீஸாக வரும். இதில் உங்களுக்கு 3 பீஸும் ஒரு பீஸும் வந்து உங்களுக்கு 5 ஃபீட் லென்த் வரும். ஸோ 3 அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு 15 ஃபீட் லென்த் வந்து கிடச்சிரும். ஸோ பாட்டம் பீஸ் பாருங்கள், நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபினிஷோட நல்ல ஒரு கிரிப்பிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் பியூட்டிஃபுல் நேவி ப்ளூ ஃபினிஷோட உங்களுக்கு இந்த ராட் வந்துடும். இந்த ராடோட பேர் பார்த்தீங்கன்னா டைவா விண்ட் காஸ்ட் சர்ஃப் இஎக்ஸ் 450. 450னா ஒன்றும் இல்லை, 4.5 மீட்டர்ஸ். அதை தான் அவங்க சொல்ல வராங்க. 4.5 மீட்டர்ஸ்னால் உங்களுக்கு 15 ஃபீட் வந்துடும். அப்புறம் பிரைடிங் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு எக்ஸ் பேட்டர்னில் வந்து இந்த பிளாங்கை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டல் ரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காகன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் காஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல சில டைம் வந்து நார்மலாக இது கொடுத்துட்டாங்கன்னா விரிசல் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெட்டல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி கொடுக்காது. ஸ்ட்ரென்த்துக்காக எல்லா அந்த 3 இதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டல் ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற 2 செக்ஷனையும் பார்த்துருவோம். ஸோ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பெரிய பெரிய கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து சூப்பர் சால்ட் வாட்டர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் துரு பிடிக்காது. ரெண்டாவது விண்ட் நாட்ஸும் அந்தளவுக்கு விழாது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இதை ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க டைவாலேருந்து. நான் சொன்னேன் இல்லையா, ஃபுல்லாக எல்லா மெட்டல் ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் வந்து இதோடைய காஸ்டிங் வெயிட் எவ்வளோன்னு பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு காஸ்டிங் வெயிட் வந்து 150 to 250 கிராம்ஸ். எல்லா மேக்ஸிமம் 15 ஃபீட் ராட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் காஸ்டிங் வெயிட் கொடுப்பாங்க. ஸோ உங்களோட வெயிட் ப்ளஸ் உங்களுடைய ஸ்பைடர் சிங்கர் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ஆவரேஜாக 200 to 250 கிராம்ஸ் வந்து கண்டிப்பாக வெயிட் வரும். ஸோ அதை தாங்குற அளவுக்கு ஒரு சாலிடான பிளாங்க் இருந்தால் தான் உங்களால் ப்ராப்பராக காஸ்ட் பண்ண முடியும் ஒரு தைரியத்தோட. அதுவும் இல்லாமல் ஒரு 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ ஈவன் 40 கிலோ மீன் கூட நீங்கள் வந்து தைரியமாக இதில் ஃபைட் பண்ணி லேண்ட் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது, ஏன்னா எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க.